நண்பர்களே, பேட் கேர்ள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் அந்த படத்தோட டைரக்டர் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அது என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் த நரேட்டிவ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு ஸோ ஒரு தாய்னா தெய்வம், தூய்மை, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் that's too much pressure for women to carry on their shoulders. So I just want ஒழுக்கமா இருங்கன்னு சொல்றது உங்களுக்கு பிரஷரா இருக்கா? ஸோ ஒரு தாய்னா தெய்வம், தூய்மை, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. I just feel like that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. அவங்க சொல்கிறதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, பசங்க மட்டும் என்ன வேணால் பண்ணிக்கிட்டு எப்படி வேணால் சுற்றலாம், ஆனால் பொண்ணுங்க நாங்கள் அடக்கமாக ஒழுக்கமாக இருக்கணுமா, அப்படியெல்லாம் இருக்க முடியாது, பெண்கள் நாங்கள் சிறகடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கினியா, அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். பசங்க பண்ணுறதெல்லாம் நாங்களும் பண்ணுவோம்னு சொல்கிறதுக்கு பேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது ஒரு குடும்பத்தில் ஆண் மட்டும்தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும்னு இல்லாமல் பெண்ணும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றலான்னு சொல்கிறதுக்கு பேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஆண் மட்டும் பொறுப்பேற்றுக்காம பெண்ணும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முயற்சி எடுக்கிறதுக்கு பேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அண்ட் பெண்கள் மனிதர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்போவுமே புனிதர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனிதர்களாக இருக்கலாம். தட்ஸ் ஆல். பெண்கள் புனிதமாக இருக்கணும்லாம் இல்லை, அட்லீஸ்ட் பொறுப்போடாச்சும் இருக்கணும்ல. குமாரி ஒரு